So welcome friends, in our exercise 5.5 la 7th question பார்க்கலாம். Okay, so differentiate the following function with respect to x log x power x plus x power log x ன்னு எடுத்துக்கோம். Okay, so இதை நம்ம first என்னன்னு எடுத்துக்கிறோம், u ன்னு எடுத்துக்கிறோம், இது v ன்னு எடுத்துக்கிறோம். So let y is equal to log x power x plus x power log x. Okay, so இது u ன்னு எடுத்துக்கிறோம், இது v ன்னு எடுத்துக்கிறோம். So u equal to log x whole power x comma v equal to x power log x. Therefore y equal to என்ன ஆயிடும் உங்களுக்கு u plus v. ஏன்னா இது u plus v. Okay, so differentiate with respect to x. With respect to x பண்ணும்போது dy by dx equal to du by dx plus dv by dx. Okay, so இந்த ஃபைனலா இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம dy by dx equal to du by dx plus dv by dx கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ du by dx எப்படி கண்டுபிடிக்கணும், தனியாக இந்த u க்கு மட்டும் தனியாக எடுத்து லாகரிதமிக் ரெண்டு பக்கம் அப்ளை பண்ணி டிஃபரன்ஷியேட் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி vன்றதை தனியாக எடுத்து ரெண்டு பக்கம் லாகரிதம் அப்ளை பண்ணி தனியாக டிஃபரன்ஷியேட் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ u எடுத்துக்கிறோம். நவ் uன்றது என்னது உங்களுக்கு log x power x. Okay, so first taking logarithm on both sides, take log both sides. So ரெண்டு பக்கம் log எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிடும், log u equal to log of log x power x. Okay, so log x power x வந்திருக்கு. log m power n equal to நமக்கு என்ன தெரியும், n log m ன்னு தெரியும். எல்லா சம்லயும் அதே ஃபார்முலா தான் அப்ளை பண்றோம். log m power n equal to n log m. So n என்றது x, log again திருப்பி என்ன வரும் உங்களுக்கு log x ங்கிறது. So இதுதான் உங்களுக்கு log u. Okay, so இப்போ நம்ம என்ன பண்றோம், differentiate with respect to x. So differentiate both sides with respect to x. So அப்ப என்ன வந்துரும் 1 by u into du by dx equal to, இது என்ன மெத்தட் அப்ளை பண்ணோம், uv மெத்தட். So இது வந்து u, so இது வந்து differentiation of uv உங்களுக்கு என்னன்னு தெரியும், d by dx of uv equal to u into dv by dx plus v into du by dx. so முதல்ல u எழுதிரும். so d by dx of v, v என்னது log of log x. so plus அடுத்து v எழுதிரும் log of log x into d by dx of next u எழுதுறோம். u ன்றது என்னது x. ஜஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஓகே, சொல்யூஷன் பண்ணுங்க. ஸோ இந்த 1 by u into du by dx லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே இருக்கட்டும், ஏன்னா இனிமேல் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். ஃபைனலாக du by dx இந்த u மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஸோ x into d by dx of logarithm of log x. ஸோ log x ன்னு வருது. ஸோ அப்போ இதுதான் நம்ம என்னன்னு எடுத்துக்கணும், x. ஸோ d by dx of log x equal to 1 by x. ஸோ இங்கே xன்றது உங்களுக்கு log x தான். ஸோ அப்போ 1 by x, 1 by xன்றது என்னது உங்களுக்கு log x. ஸோ d by dx of log x, xன்றது log x. ஸோ 1 by log x ன்னு போட்டிருக்கேன். ஸோ அகெயின் d by dx of உங்களுக்கு என்ன வந்துடும், log x. ஸோ d by dx of log x plus log of log x, differentiation of x என்னது உங்களுக்கு 1. ஓகே, ஸோ இப்போ என்ன வந்துடும், x divided by log x, திருப்பி log x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு 1 by x வந்துடும். ஸோ x divided by log x into differentiation of log x என்னது 1 by x plus log of log x. ஓகே, ஸோ இந்த x கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு மீதி என்ன இருக்கும், 1 by log x plus log into log x. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது 1 by u into du by dx equal to 1 by u into du by dx equal to தான் இப்போ இது. அப்போ du by dx equal to என்ன ஆயிடும், நமக்கு இந்த டிவிஷன் இருக்கிற u இந்த பக்கம் வந்துடும். ஸோ u into 1 by log x plus logarithm of log x.
ஓகே ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம u மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா du by dx கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது dv by dx மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ log x. ஓகே ஸோ du by dx equal to u ஓட வேல்யூ என்னது நமக்கு log x power x. ஸோ log x power x equal to 1 by log x plus logarithm of log x. ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது du by dx. இதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண முடியணும் dv by dx கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்து v. ஓகே ஸோ v ஓட வேல்யூ என்னது x power log x. சேம் அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் take logarithm on both sides. ஸோ ரெண்டு பக்கமே log எடுக்கிறோம். ஸோ take log on both sides. ஸோ அப்போ log v equal to log x power log x. ஸோ log v equal to log m power n. log m power n equal to n log m. n என்றது என்னது log x log m. m என்றது x. ஸோ ரெண்டு வாட்டி உங்களுக்கு log x வந்துருக்கு. ஸோ log v equal to log x the whole square எழுதிடலாம் நம்ம. ஓகே ஸோ log x into log x என்ன ஆயிரும் log x the whole square. இப்போ என்ன பண்றோம் differentiate both sides with respective x. differentiate both sides with respective x. So 1 by v into dv by dx equal to d by dx of log x the whole square. So d by dx of log x the whole square என்ன வந்துரும் dx of log x the whole square equal to இது left hand side அப்படியே இருக்கட்டும், right hand side மட்டும் சால்வ் பண்ணிட்டோம். d by dx என்ன வரும் 2 into log x into d by dx of log x. again chain rule படி திருப்பி இந்த d by dx of log x உங்களுக்கு வரும். ஓகே ஸோ அப்போ 2 log x differentiation of log x என்னது உங்களுக்கு 1 by x. ஸோ equal to 2 log x into differentiation of log x உங்களுக்கு again 1 by x. ஸோ equal to 2 log x by x. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது 1 by v into dv by dx. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது only dv by dx. ஸோ இது வந்து so dv by dx equal to v into 2 log x by x. So therefore dv by dx equal to என்ன வந்துரும் உங்களுக்கு v ஓட வேல்யூ என்னது x power log x into 2 log x by x. okay so இது வந்து உங்களுக்கு என்னது dv by dx. so du by dx கண்டுபிடிச்சாச்சு, dv by dx கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனலா ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So dy by dx equal to du by dx என்ன கண்டுபிடிச்சோம் log x power x into 1 by log x plus log of log x. okay so இது வந்து du by dx கண்டுபிடிச்சோம். so dv by dx வந்து x power log x into 2 log x by x. okay so இப்போ லிசன் பண்ணுங்க இந்த ஸ்டெப். so இங்க log x power x இருக்கு, so into 1 by log x இருக்கு. so first என்ன பண்றோம்னா இந்த log x power x நம்ம இந்த பக்கம் இத கொண்டு வரோம். எது கொண்டு வரோம்ன்றது நான் சொல்றேன் அடுத்த ஸ்டெப்ல கவனிங்க. so log x whole power x divided by இங்க இருக்கிற log x என்ன பண்ணிட்டு வரோம் இந்த இடத்துல கொண்டு வரோம். so அப்ப என்ன ஆயிரும் உங்களுக்கு டினாமினேட்டர்ல இந்த log x வந்துரும். ஓகே so அதுக்கு முன்னாடி இங்க LCMல நமக்கு என்ன இருக்கும் log x. so LCMல log x னா so 1 plus இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிரும் log x into log of log x. ஓகே so இப்போ என்ன பண்ணுங்க இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற log x இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஓகே so அப்ப என்ன ஆயிரும் இந்த log x வந்துரும். ஏன்னா அதுல நம்ம LCM எடுக்காம அந்த log x வெளியே எடுத்துற முடியாது. இது ரெண்டுத்துக்கும் LCM எடுத்துட்டு தான் இந்த log x வெளியே எடுக்க முடியும். ஓகே so next plus இங்க என்ன இருக்கு இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா 2x power log x ன்னு வந்துரும் into divided by இந்த x இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க into log x.
புரிஞ்சுதுங்களா இந்த ஸ்டெப்பு? log x பவர் x இது எல்சிஎம் எடுத்துட்டு இந்த log x வெளியே எடுத்து வந்துட்டேன். அதே மாதிரி இந்த கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்து வந்துட்டு 2x பவர் log x டிவைடட் பை x கொண்டு வந்துட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, இதுதான் கடைசி ஸ்டெப்பு. ஸோ log x இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? இங்க எதுவுமே இல்லை. ஸோ இப்போ ஹோல் பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இங்கேயும் log x தான், இங்கேயும் log x தான். நமக்கு என்ன தெரியும்? log பவர் a பை log பவர் b ஈக்குவல் டு என்ன ஆயிரும்? log பவர் a மைனஸ் பின்னு வந்துடும். ஸோ ஈக்குவல் டு log x பவர் x இங்க டிவிஷன் இருக்கிறதுனால மேல வரும்போது என்ன ஆயிடும்? மைனஸ்னு வந்துடும். மற்ற இது எல்லாமே உங்களுக்கு என்னதான்? சேம் அப்படியே 1 பிளஸ் log x இன்டூ சேம் அப்படியே வந்துடும். இன்டூ log ஆஃப் log x. ஸோ பிளஸ் இப்போ அடுத்த ஸ்டெப் கவனிங்க. ஸோ இங்க 2 அப்படியே வந்துடும். இங்க x பவர் log x இங்க எதுவும் இல்லைன்னு அர்த்தம், 1 அர்த்தம். ஸோ இங்க x பவர் log x இருக்கு, இந்த 2 இருக்கட்டும் கான்ஸ்டன்ட் தனியா. இங்க x பவர் log x டிவைடட் பை x பவர் 1 வேலை வரும்போது x பவர் log x மைனஸ் 1 மாறிடும். ஸோ பிளஸ் 2 இன்டூ x பவர் log x மைனஸ் 1 வந்துடும். ஸோ இன்டூ என்ன இருக்கு? log x. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டெப்பு dy பை dx. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி 8th கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ 8th கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். sin x whole power x plus sin inverse root x. ஓகே, சேம் கான்செப்ட் தான். சேம் நம்ம என்ன போறோம்? UV மெத்தட். ஸோ லெட் y equal to sin x whole power x plus sin inverse root x. ஓகே, ஸோ இது என்ன எடுத்துக்கிறோம்? u எடுத்துக்கிறோம். ஸோ இது என்ன எடுத்துக்கிறோம்? v எடுத்துக்கிறோம். ஸோ லெட் u equal to sin x power whole power x, comma v equal to sin inverse of root x. Okay, so அப்போ y equal to என்ன ஆயிடும்? u plus v ஆயிடும். Okay, so differentiate both sides with respect to x. So differentiate with respect to x equal to dy by dx equal to du by dx plus dv by dx. Okay, so தனித்தனியா du by dx கண்டுபிடிக்கிறோம், dv by dx கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். Okay, so first u எடுத்துக்கலாம். So now u equal to sin x whole power x. Okay, sin x whole power x na first step என்ன பண்ணோம்? take logarithm on both sides. So என்ன வந்துரும்? log u equal to take log on both sides. Okay, so அப்ப log u equal to log sin x whole power x. Okay, so அப்ப log u equal to ரெகுலரா யூஸ் பண்ண ஒரே ஃபார்முலா தான் log m power n. log m power n equal to n log m. So n log m. Okay, so differentiate with respect to x both sides with respect to x. So 1 by u into du by dx equal to same இதில் நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம்? uv ஃபார்முலா. ஸோ இது என்னது உங்களுக்கு u, ஸோ இது என்னது v. ஓகே, ஸோ u into dv, ஸோ d by dx into logarithm of sin x u into dv plus v. v என்றது என்னது? logarithm of sin x into du. ஸோ du என்னது? x. ஓகே, ஸோ ஜஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இந்த 1 by u தனியாக இருக்கட்டும், ஃபைனலாக du by dx வரும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது எக்ஸ் இன்டூ டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ்ன்னு வருது. ஸோ லாக் எக்ஸ்ன்றது இந்த இடத்துல உங்களுக்கு என்னது? சைன் எக்ஸ். ஸோ 1 by எக்ஸ், ஸோ லாக் ஆஃப் சைன் எக்ஸ், சாரி லாகரிதம் ஆஃப் எக்ஸ். ஸோ லாகரிதம் ஆஃப் எக்ஸ்னும் போது உங்களுக்கு என்ன மட்டும்தான் வரும்? 1 by sin x மட்டும்தான் வரும். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ, ஸோ லாகரிதம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 by sin x இன்டூ டி பை டிஎக்ஸ் ஆஃப் திருப்பி உங்களுக்கு என்ன வந்துடும்? sin x வந்துடும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பு ப்ளஸ்
logarithm of sin x into differentiation of x என்னது உங்களுக்கு 1 ன்னு டைரக்டா வந்துரும். So x by sin x differentiation of sin x என்னது உங்களுக்கு cos x. So x by sin x differentiation of sin x என்னது cos x plus logarithm of sin x. Okay, so இங்க cos இருக்கு, இங்க sin இருக்கு. So cos divided by sin ஓட ஃபார்முலா என்னது உங்களுக்கு cot x. So x cot x. Sin by cos வந்து tan, cos by sin வந்து cot plus logarithm of sin x. So இது என்னது 1 by u into du by dx ஓட வேல்யூ இது. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது du by dx மட்டும்தான். 1 by u into du by dx ஓட வேல்யூ தான் இது. ஸோ du by dx equal to u இந்த பக்கம் வந்துடும், டிவிஷன் இருக்கு இந்த பக்கம் வந்தா மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். So u into x cot x plus logarithm of sin x. Okay, so u ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியும், sin x power x. So sin x whole power x equal to x cot x plus logarithm of sin. Okay, so இது வந்து எல்லாமே du by dx. அடுத்து நம்ம இதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும், dv by dx கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப ஈஸி தான். So v equal to sin inverse root x. Okay, so v equal to sin inverse root x நம்ம என்ன பண்ணோம், first differentiate. இதுக்கு டைரக்டா நம்ம logarithm கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏன்னா sin inverse root x வந்து நம்ம டைரக்ட் ஃபார்முலா இருக்கறனால இதுக்கு logarithm அப்ளை பண்ணி டைரக்ட் பண்ண தேவையில்லை, இது டைரக்டாவே நம்ம அப்ளை பண்ணலாம். So differentiate both sides with respective x. So dv by dx equal to d by dx of sin inverse of root x. Okay, so differentiation of sin inverse of root x ஓட ஃபார்முலா உங்களுக்கு இங்க தெரியணும். So 1 by root of 1 minus x square. Okay, தெரியும் நினைக்கிறேன். So dv by dx equal to 1 by root of 1 minus ஃபார்முலா எழுதிடுறேன், d by dx of sin inverse of x equal to 1 by 1 minus x square. Okay, sorry, 1 by root of 1 minus x square. So 1 by root of 1 minus x square. ஏன்னா இங்கே x ஓட வேல்யூ நமக்கு என்ன வருது, root x வருது. So 1 by 1 minus root of x the whole square வரும். root of x the whole square. Again நம்ம என்ன பண்ணோம், இந்த root x வந்து differentiate பண்ணோம் by chain rule படி d by dx of, so again root x differentiate பண்ணோம். So அந்த root x நம்ம என்ன எடுத்துக்கலாம், x power 1 by 2 எடுத்துக்கலாம். Okay, so அப்ப என்ன வந்துரும், 1 by root of 1 minus root x the whole square. So 1 by root of 1 minus x into differentiation of x power 1 by 2. So it's just nx power n minus 1. So n தெரியும் நினைக்கிறேன் நான் சொல்றது, d by dx of x power 1 by 2 equal to x power n, n x power n minus 1. So n x power 1 minus 2 by 2. அப்ப என்ன ஆயிரும், minus 1 by 2 ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ 1 divided by, நீங்கள் மைனஸ் இருக்கிறது கீழே வரும்போது தான் பாசிட்டிவ் ஆகும். ஸோ 2 x power 1 by 2. ஸோ x power 1 by 2 என்னது, root x. ஸோ 1 by 2 root x. ஸோ இதோட டிஃபரன்ஷியேஷன் என்னது உங்களுக்கு 1 by 2 root x. ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ணதை ஜஸ்ட் இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 by 2 root x into root 2 into root of 1 minus x. ஸோ ஜஸ்ட் இந்த root x என்ன பண்ணுறோம், இப்படி இது உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 by 2 into இந்த x இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது root of xன்னு வந்துடும், மைனஸ் அகெயின் இந்த x into x மல்டிப்ளை பண்ணும்போது x ஸ்கொயர்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் உங்களுக்கு என்னது, dv by dx. இதை எடுத்து நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இந்த ஹோல் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Okay, so but dy by dx equal to du by dx ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியும், sin x by x sin x whole power x into x cot x plus log sin x. Okay, so இதுதான் du by dx. dv by dx 1 by 2 root of x minus x square. Okay, thank you.